நம்முடைய பக்குவனை பார்க்கிறான் குகன். பர்ணசாலையை வண்டுகள் சுற்றி வருவது போல் சுற்றி வந்து கையில் நான் பூட்டிய வில்லோடு இருக்கிறான். இவர்களுக்கு இந்த நிலை வந்ததே என்று விரும்பி கலங்கிய நெஞ்சோடும் கண் விழித்த அந்த நம்பியையும் ராமனையும் பார்த்து குகன் மலை நின்று அறிவு ஓடி வருவதைப் போல கண்ணீர் சொரிந்து நின்றான் என்று சொல்லுகிறார். தும்பியின் குழாத்தில் சுற்றும் சுற்றத்தன் தொடுத்த வில்லன் வெம்பி வெந்து அழியா நின்ற நெஞ்சினன் விழித்த கண்ணன் தம்பி நின்றானை நோக்கி தலைமகன் தன்மை நோக்கி அம்பியின் தலைவன் தண்ணீர் அருவி சோர் குன்றின் நின்றார். குகன் என்றென்றும் தன் ஊரிலேயே தங்கும்படி ராமனை வேண்டுகிறான். ஐயனே, உனக்கு வேண்டிய வசதிகள் அனைத்தையும் இங்கே இயல்பாக அமைந்தது. நான் உயிருள்ள வரையும் நீ என்னிடமே தங்க வேண்டும். புறப்படுங்கள் என் ஊருக்கு என்றார். தேனூல தீனை உண்டால் தேவரும் நுகர்தற்காமுல துணை நாயே உயிர் உல விளையாட காணுலம் புனலாட கங்கையும் உலது அன்றோ நான் உலதனையும் நீ நிதிரு நட எம்பாள். குகனுடைய வேண்டுகோளுக்கு ராமன் பதில் சொன்னார். குகன் வார்த்தையை கேட்ட ராமன், நீ என் உயிரணிய நண்பன், என் தம்பி உன் தம்பி, இவள் உன்னுடைய மைத்தினி, இந்த உலகெல்லாம் உன்னுடையது, நான் உனக்கு உரிமையுடையவன் என்று சொல்லுகிறான். அன்னவன் ஊரை கேளாமலனூரை நீர்வான் என் உயிரணையாய் நீ இளவலும் இளையான் இந்நன்னுதலவல் நின் கேள் நளிர்கடல் நீளம் எல்லாம் உன்னுடையது நான் உன் உரிமையின் உலன் என்ன. ராமன் வனத்தில் சென்று துன்புறுவானே என குகன் வருத்தம் அடைந்தார். அதை அறிந்தார் ராமன். குகனே, உலகில் முதலில் துன்புற்றவளாலன்றோ அடுத்து சுகம் கிடைக்கும். இதற்கு மாறாக இருப்பவர்களுக்கு உலது துன்பமே. ஆகவே நான் துன்புறுவேன் என்று நீ கவலைப்பட. நமக்கிடையிலே ஒரு நாளும் பிரிவு நேராது. நாங்கள் இதுவரையில் நால்வரே உடன் பிறந்தவராக இருந்தோம். அதோடு நின்று விடாமல் இப்பொழுது உன்னையும் சேர்த்து ஐவராகின்றோம் என்று சொன்னார். துன்புலது ஏனின் அன்றோ சுகம்புலது அது அன்றி பின்புலது இடை மண்ணும் விரிவு உலது என உன்னே முன்புலம் ஒரு நாள் வேம் முடிவுலது என உண்ணா அன்புல இனி நாம் போர் ஐவர்கள் உலரானோ. கங்கை ஆற்றை கடந்து ராமன் வனத்தில் செல்வதை கூறுது. ராமன் சீதைக்கு வனத்தின் பல வனங்களையெல்லாம் காட்டி, சீதையே, இங்கு காந்தல் மலரின் மேல் தங்கிய கிளி, நீ முன் கையில் ஏந்திய கிளியை ஒத்திருப்பதை நீ பார்க்க வேண்டும் என்று ராமன் சொல்கிறார். செந்தொலி விரி செவ்வாய் பைங்கிடி செங்கோல காந்தலின் மலர் ஏறி பொலிவது கவினாரும் மாந்தளிர் நறுமேனி மங்கை நின் மணி முன் கையேந்தினையனலா இயல்பின இவை காண இவை காண. சீதையே, செந்நிறத்தையுடைய செருந்தி பூவின் மேல் பொன்னிறமுடைய அசோக பூ, அதிலே மொய்க்கும் கரிய வண்டுகள், அவை ஊதுவதால் மேலே எழும் மகரந்த பொடிகள், தட்டான பட்டடையில் நெருப்பும் அதன் மேல் இட்ட பொன்னும், இப்படி அதன் மேல் இட்ட கரி அதிலெழும் தீயையும் ஒத்து தோன்றுவதை பார். அருந்ததி அணையாலே அமுதினும் இனியாலே செருந்தியின் மலர் தாங்கும் செறிதழில் அசோகம்
பொருந்தின களி வண்டின் பொலிவன பொன்னை பொன்னூதும் இருந்த என் எழுதி ஒத்து எழுவன இயல் காணாய். பரத்வாசன் ராமனை எதிர்கொள்ள வரும் தோற்றம். கொடைபிடித்து கொண்டும் கையில் முக்கோலையும் கமண்டலத்தையும் ஏந்தி கொண்டு சடையை தரித்து கொண்டும் மாந்தோலை இடுக்கிக் கொண்டும் மர உரியை உடுத்து கொண்டும் விளங்குகிறார். ரோமங்கள் வெளியே காணப்படும் உடம்பு, நன்னெறியிலே நடக்கும் ஒழுக்கம், 4 வேதங்களும் கூத்தாடும் நாவையும் உடையவரான பரத்வாஜ முனிவர் வரார். உடையினன் நிமிர்கோலன் குண்டிகையினன் மூரி சடையினன் உரிமானின் சருமன் நல்மரனாரின் உடையினன் மயிர்நாரும் உருவினன் நெறிபேனும் நடையினன் மறைநாளும் நடம் நவில்தரும் ஆவான். ராமன் நிலையை கண்டு பரத்வாஜ முனிவர் இறங்கினார். ராமனுக்கு நேர்ந்ததையெல்லாம் உணர்ந்தார். இது விதி செய்த தீமை, இது போன்ற தீவினைகளும் உலகில் உண்டு. ஐயோ பூமி தேவி, இவன் அரசனாகி ஆளும் பேற்றை பெறவில்லை என்று பரத்வாஜர் இறங்கி கூறினார். ஒற்றுல பொருள் எல்லாம் உணர்வுற ஊரை செய்தான் நற்றவ முனி அந்தோ விதி தரு நவை என்பான். இற்றது செயல் உண்டோ இனியன இடர் கொண்டான். பெற்றிலல் தவம் அந்தோ பெரு நில மகள் என்றான். பரத்வாஜன் ராமனை இங்கேயே தங்குக என்று வேண்டார். பரத்வாஜன் ராமனை பார்த்து, இந்த தீர்த்தம் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று 3 நதிகளும் கூடிய திரிவேணி சங்கமம். ஆதலாலே நான் இந்த தீர்த்தத்தை விட்டு பிரியாமல் இங்கேயே தங்கியிருக்கிறேன். இந்த நதியிலே தீர்த்தம் பிரம்மாவிற்கும் கிடைத்தற்கரியது, போன்ற முனிவர்கள் தகுதிக்கு மேல்பட்டது. ஆகவே நீ இங்கேயே தங்க வேண்டும் என்று பரத்வாஜ முனிவர் ராமனிடம் சொல்கிறார். கங்கையாலோடு கரியவள் நாமகள் கலந்த சங்கமாதலின் பிரியலன் தாமரை செங்கன் அங்கன் நாயக அயனுக்கும் அரும்பெறல் தீர்த்தம் எங்கள் போலியர் தரத்தது அன்று ஏறி தெரிந்து என்றார். இங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கே அதனால நீ ராமா இதை விட்டு போகாது என்று சொன்னார். நில வெம்மையை சீதை தாங்க மாட்டான். ராமன் எண்ணினான். வாழை நிலம் சோலை நிலமாக மாறி சித்திரகூடத்திற்கு செல்லும் வழியிலே பாலை நிலம் தென்பட்டது. சீதையின் மெல்லடி இந்த வெம்மையை தாங்காதென ராமன் நினைத்தான். அந்த அளவிலே சோலை நிலமாக மாறி பருவமல்லாத காலத்திலும் மரங்கள் பழங்கள் பழுத்தன. விதை இல்லாமலெல்லாம் செடி கொடிகள் முளைத்தன. கொம்புகள் மகளிரின் போல தழைத்தன. ஆகையினாலே நல்லொழுக்கத்தினும் சிறந்த தவம் ஒன்று உண்டார். காலமின்றியும் கழிந்தன கனி நெடும் கந்தம் மூலமின்றியும் மோகிந்தன நிலநூற முழுதும் கோலம் அங்கையர் வர்த்தன கொம்பர்கள் இன்பசீலமன்றியும் செய்தவம் வேறு ஒன்று உலதோ. சித்திரகூடத்தை பார்த்தார். வெறுமை நீங்கி சோலையாகிய பாலை நிலத்தை நீங்கி தன்னை பாம்பு பற்ற வருகிறதோ என்று அஞ்சி சந்திரன் மேகத்துக்குள் பயந்து ஒளிந்து கொள்ளும்படி இடிக்கும் மேகத்தை ஆண் யானை பெண் யானையாக கருதி அதை பற்ற கை நீட்டும் சித்திரகூட மலையை கண்டார். பிளிரு மேகத்தை பிடி என பெரும்பானை தடைக்கை களிறு நீட்டும் அச்சித்திர கூட்டத்தை கண்டார். சீதையே சூழ் முதிர்ந்த தன் பெண் யானைக்கு ஆண் யானை மனம் உருகுகின்ற காதலோடு குகையிலே உள்ள தேனடையை எடுத்து அதில் மொய்க்கும் வண்டுகளை தழையினால் வீசி ஒதுங்கி பிழிந்த தேனை தன் கையினால் அதன் வாயிலே தருவதை பார்.
இது ராமன் சொல்றார். பெருகு சூழிலம் பிடிக்கு ஒரு பிறை மறுப்பு யானை பருகவாயினில் கை நின்று அழிப்பது பாராய். சீதையே, கடுவனோடு இனிது விளையாடி கொண்டிருக்கும் மந்தி அந்த அருவி நீரை முகந்து வீசி கடுவன் மேல் எரிகிறது. அந்த மலை சிகரத்தின் மீது ஏறி அங்கே படிந்த மேகத்தின் மழை துளிகளை வாரி மந்தியின் மேல் வீசுவதை ராமன் காட்டினார். மறுவு காதலின் இனிதுடன் ஆடிய மந்தி அருவி நீர் கொடு வீசத்தான் அப்புறத்து ஏறி கருவி மாமழை உதிர்ப்பது ஓர் கடுவனை காண. இதெல்லாம் நீ பார்க்கணும்னு ராமபிரான் சொல்லுங்க. இப்படி இயற்கை காட்சிகளை எல்லாம் சொல்லுகின்ற இந்த ராமாயணத்தை இதோடு நிறைவு செய்கிறோம். நாளைக்கு வேறு ஒரு தகவல்களோடு சந்திப்போம். ராம ராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம்.